ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், பூண்டு, தக்காளி, மாங்காய், கருவேப்பிலை, நண்டு, வடகம், வெந்தயம், புளி கரைசல் வச்சுருக்கோம். எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிக்கிட்டு மீன் ஆஞ்சி க்ளீன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு திரும்பி காமிக்கிறேன். பாருங்கள். இப்போ நல்லா சட்டி காஞ்சிருச்சா, சட்டியில் மீன் குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும். இது மீன் பேர் மத்தி மீன். இதை நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். குழம்பு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா காயிட்டும். நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இது கூட வடகம் போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான். எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, எந்த அளவுக்கு போடணும்னு தெரியும்ல, அந்த அளவுக்கு தான். அடுப்பு ஆஃப் ஆகிடுச்சு, அதான் பற்ற வச்சேன். சட்டி சூடாகிடுச்சுன்னா அந்த சூட்டுக்கே நல்லா எல்லாமே இதை பண்ணிக்கலாம். சட்டி சூடு ஏறுற வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சட்டி சூடு ஏறிச்சுன்னா சீக்கிரம் ஆகும். நம்ம மற்ற இடத்துல செஞ்சோன்னா அதை விட இந்த மண்பானையில் செய்கிறது இன்னும் டேஸ்ட்டு இருக்கும், கூட இருக்கும். பொரிஞ்சிருச்சு. இப்போ பூண்டு போட்டுட்டு பூண்டு போட்டுட்டோம். பூண்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுச்சு. அடுத்தது சின்ன வெங்காயம், பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கிடும். இதுலேயே நல்லா வதங்கிடும். நல்லா வதக்கணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம குழம்பு ஊற்றிக்கலாம். இதில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதில் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணால் இன்னும் நல்லது உடம்புக்கு. நான் எப்பயுமே சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் அதையே போட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் சின்ன வெங்காயம் தான் நிறையா போட்டிருக்கேன். தக்காளி சும்மா ஒன்று தான் போட்டேன். ஒரே தக்காளி, பெரிய தக்காளின்றதுனால அது நிறையா தெரியுது. சின்ன வெங்காயம் தான் நிறையா போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த புளி கரைசல், மிளகாத்தூள், உப்பு, இதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு 50 கிராம் புளி, 50 கிராம் வீட்டு மிளகாத்தூள், அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் கரைச்சி வச்சிருந்தேன். அது கூட ஒரு பொடி அளவு உப்பு, அவ்வளோதான். இது இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குதா. இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காயை பாருங்க, எப்படி சூப்பராக இருக்கா. அல்டிமேட்டாக இருக்கும். இது சுட்டு சுட்டு சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மத்தியானம் சாதத்துக்கு சுட்டு சுட்டு சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு இதுலேயே தோசை
தோசை இட்லி சுட்டா செஞ்சு இதை தொட்டுட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வைக்கிற குழம்பு, மத்தியானம் வைக்கிற குழம்பு வந்து மத்தியானம் சாப்பாட்டை விட இட்லி தோசைக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. சரியா, நல்லா கொதிச்சிருச்சு. மாங்காய் இப்போ போட்டோம் இல்லையா, இந்த மாங்காவும் நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும்னா அது நம்ம மீன் போட்டோன்னா அது கூட வெந்துடும், கரெக்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் மாங்காய் தான் டேஸ்ட்டே கொடுக்கும். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? மீன் க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். அடுத்து ஒவ்வொரு மீனாக போட்டுக்குமா. மீனை போட்டோன்னா ஸ்லோவில் வச்சிடணும், சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சா தான் மீன் வந்து உடையாமல் கொள்ளாமல் அப்படியே நீட்டாக இருக்கும். நம்ம இது பண்ணிட்டோன்னா ஹையில் வச்சுட்டோன்னா, இதுவே நல்லா கொதிக்குது பாருங்கள். மண் சட்டி, அதான் மண் சட்டியோட மகிமை இது தான். நான் ஸ்லோ பண்ணிட்டேன், ஆனால் எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? நம்ம ஒரு 2 செகண்ட் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா அப்படியே குழம்பு சூப்பராக இருக்கும். மீன் வந்து இந்த ஹீட்லேயே வெந்துடும். மண் சட்டிலையா சீக்கிரம் வெந்துடும். இது சூப்பராக இருக்கா? கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், மூடி போட்டுருவோம். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஈஸியாக செய்யலாம், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியாக இருக்கும். மீன் குழம்புலாம் ரொம்ப கஷ்டம்னு சில பேர்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, சிம்பிளாக தான் இருக்குது.